அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய என் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, எம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது இரவை அல்லாஹு தஆலா இந்த வருடமும் அடையக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இன்று நாங்கள் ஹிஜ்ரி 1447 இஸ்லாமிய மாதத்தின் இறுதி மாதமாகிய 12வது மாதத்தின் முதலாவது இரவு இன்று இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தின் தலைப்பிறையை கண்டவுடன் அல்லாஹ்விடத்திலே துஆ ஓதி அந்த மாதத்தை வரவேற்பார்கள். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஹைறுகள் பரக்கத்துகள் எல்லாவற்றையும் முதல் இரவையிலேயே கேட்டுக்கொள்வார்கள். அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஷர்றுகள் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் அந்த மாதத்தின் முதல் இரவிலேயே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்வார்கள். அந்த துஆவை இன்று மகரிபுக்கு பிறகு நானும் என் குடும்பத்தாரும் ஓதிவிட்டோம். நீங்களும் ஓதியிருப்பீர்கள். இருந்தாலும் நான் சொல்லித் தருகிறேன், எல்லோரும் சொல்லிக் கொள்ளுங்கள். துல்ஹஜ் மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டவுடன் பார்த்தவுடன் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிஹைர் ரப்பி வரப்புக்கல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரொம்ப அருமையான ஒரு துஆ இந்த துஆ. இது வெறுமனே துல்ஹஜ் மாதத்திற்குரியது மாத்திரம் அல்ல. 12 மாதங்கள் தோற்றம் பெறுகிற போது 12 மாதங்களுக்கான பிறையை காணுகிற போது இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். ஓதுவதன் மூலமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைறுகளையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். அந்த மாதம் சுமந்து வரக்கூடிய அனைத்து ஆபத்துக்களிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அனைத்து நட்பாக்கியங்களையும் எமக்கும் எம் தேசத்தவர்களுக்கும் நம் நாட்டவர்களுக்கும் எம் உம்மத்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் வேளையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் இன்னும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா 10 இரவுகளை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகி அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு ஒரு விடயத்தை சொல்வதற்கு சத்தியம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் அவன் சத்தியம் செய்கிறான் என்றால் ஏதோ ஒரு விடயத்தை இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் சொல்ல வருகின்றான். அழுத்தமாக உறுதியாக அல்லாஹ் சொல்ல வருகின்றான். வானங்களை கொண்டு சத்தியம் செய்திருக்கலாம். இந்த பூமி எல்லாம் பறந்திருக்கக்கூடிய சமுத்திரங்கள், இந்த நிலத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கலாம். அவனுடைய அரிசி இருக்கக்கூடிய அரிசை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கலாம். எத்தனையோ பல படைப்புகள் எல்லாம் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா போயும் இந்த இரவுகளை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எங்களுடைய உள்ளங்களிலே பிறக்குமையாக இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை நம்மால் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் தோற்று போய் விடுவோம். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அதில் எந்த அளவுக்கு ஆழமான அர்த்தங்கள் பல இருக்கும், தேடி பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லுவதை அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா 10 இரவுகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய விளக்கமாகும். 10 இரவுகள் கண்ணியங்கள், மாண்புகள், மகத்துவங்கள் நிறைந்த இரவுகளாக இருக்கின்றன. முதலாவது 10 இரவுகள் இப்போது நம்மை வந்தடைந்திருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தின் 10 இரவுகள். இரண்டாவது 10 இரவுகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற முஹர்ரம் மாதத்தின் 10 இரவுகள். அடுத்த 10 இரவுகள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள். இந்த 10 இரவுகளையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் அல்லாஹு தஆலா அங்கே ஒரு இரவை அல்லாஹ் கண்ணியங்கள் நிறைந்த ஒரு இரவாக அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த இரவை கொண்டு அல்லாஹு தஆலா நோன்பு நோக்கக்கூடிய அடியார்களுக்கு கடந்த கால பாவங்களையும் எதிர்வருகின்ற காலங்களில் செய்கின்ற பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்திருப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 இரவையிலே தான் லைலத்துல் கத்ர் என்கின்ற மாண்பான இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
இதே போன்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 இரவுகளில் தான் அரஃபாவுடைய பிறை 9வது நாளில் நோக்கின்ற நோன்பை அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றிருக்கிறார்கள், நோற்றுக் கொள்ளுமாறு எமக்கு ஏவி இருக்கிறார்கள். முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 10வது இரவு ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆஷூராவுடைய நோன்பு நோக்கக்கூடிய, தாசுஆவுடைய 9வது நோன்பு நோக்கக்கூடிய இரவுகள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இப்படியான இரவுகளை அல்லாஹ் இந்த உம்மத்தினருக்கு தருவதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற தனிப்பெரும் கிருபையின் காரணமாக. எங்களுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு 60 வருடங்கள் 70 வருடத்திற்கு உட்பட்டதுதான். நாங்கள் 100 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சாதனை படைப்பதற்கு பிறந்தவர்கள் அல்ல. குறுகிய காலம் வாழ்வோம், ஆனால் நீண்ட காலம் இந்த உலகத்திலே மக்களுடைய நாவினால் பேசப்படுகிற அளவுக்கு சாதனைகள் படைத்துவிட்டு நாம் மரணிக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நிரப்பமான அமல்கள் செய்த திருப்தியோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான பாக்கியங்கள் நிறைந்த நாளையும் இரவையும் காலத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், மாமின் ஐயாமில் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தில் இப்படியான 10 நாட்களைப் போல ஒரு சிறந்ததோர் நாள் காலம் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு பாக்கியங்கள் நிறைந்த 10 நாள் இரவு உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று சஹாபாக்களிடத்தில் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, உலகத்திலே அல்லாஹுடைய உன்னதமான நட்பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அமல் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதாகத்தான் இருக்க முடியும். அதை மிஞ்சியதாக இந்த உலகத்தில் எந்ததொரு அமலும் இல்லையே. அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொள்வதை விடவுமா இந்த 10 நாட்கள் சிறப்பு மிக்கது என்று கேட்டபோது ஆம் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் ஜிஹாதிலே கலந்து கொண்டு தன்னுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் இழந்து தன் உயிரையும் இழந்தவரை தவிர என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக அல்லாஹுடைய பாதையிலே கலந்து கொள்வதை போன்ற குறைவில்லாத நன்மைகளை தரக்கூடிய ஒரு பருவ காலம் சீசன் தான் இந்த 10 நாட்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அருமை தோழர்களான சஹாபாக்களை இந்த 10 இரவுகளையும் அடைந்து கொள்வதற்காகவும் இந்த 10 நாட்களில் அமல்கள் செய்து கொள்வதற்காக தன்னுடைய குடும்பத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். முதலாவது தான் செய்வார்கள், இரண்டாவது தன் குடும்பத்தை அழைப்பார்கள், மூன்றாவது பிற மக்களை மற்ற மக்களையும் அதன் மூலமாக ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 நாட்களில் செய்வதற்கு விசேஷமான ஏதாவது அமல்கள் இருக்கிறதா என்று நாம் சிந்திப்பதை விட செய்கின்ற சொற்பமான அமலை கரெக்டாக முறையாக திருப்தியாக செய்தால் போதுமானது. மேலதிகமாக அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லுவதை விட செய்கின்ற சொற்பமான அமலை திருப்தியாக செய்வோம், பூரணமாக செய்வோம், மனநிறைவோடு செய்வோம், கரெக்டாக நேரத்துக்கு செய்வோம். இப்படியாக நாம் செய்து இந்த 10 நாட்களை கழித்து விட்டால் நம்முடைய மனதிலே நாம் கை வைத்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில் இந்த நாட்களை பகலையும் இரவையும் நான் கழித்திருக்கிறேன், என் கடமையை நான் செய்து விட்டேன், அவனுடைய கடமை நமக்கு தர வேண்டியது பொறுப்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டி விடலாம். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய, நாம் கவனம் செலுத்த வேண்டிய, ஆர்வம் செலுத்த வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன. அதில் முதலாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக தொழுது கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்குரிய நேரத்திலே மிகவும் அவதானத்தோடு ஆர்வத்தோடு தொழுகையில நாம் பங்கு பெற்றுவோம். ஐங்கால தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுது கொள்வோம். ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதலு மின் ஸலாத்தில் ஃபத் பி 27 தரஜா. தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதில் 27 மடங்கு நன்மைகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய வீட்டிலோ மஸ்ஜிதிலோ கடையிலோ நாம் தொழில் செய்கின்ற இடத்திலோ 2 பேர் 3 பேராக சேர்ந்தேனும்
ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதற்கு நாம் இந்த காலத்தை பயிற்சியாக பெற்றுக்கொள்வோமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். விசேஷமாக இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை வாழ்க்கையிலே மறந்து விடாதீர்கள். எப்போதும் ஜமாஅத்துடன் தொழுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராருக்கு கியாமுல் லைல் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹு தஆலா 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று, கணவனை இழந்து ஒரு விதவை பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த விதவை பெண்ணுக்கு யார் ஒருவர் உதவி செய்து அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தாரையும் வாழ வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார். இரண்டாவது மனிதர் ரமலானுடைய காலத்திலும் ஏனைய காலங்களிலும் இரவு நேர பிந்திய இரவையிலே நின்று வணங்குகின்ற அந்த மனிதர் 11 ரக்காத்துக்களை தொழக்கூடிய ஒரு மனிதர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் 11 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய வழக்கத்தை தன் வாழ்க்கையில் பெற்றிருந்தார்கள். இப்படியாக நிரந்தரமாக தொழக்கூடிய மனிதர். மூன்றாவது ஒரு மனிதர் இருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பகல் வேளைகளில் தொழிலுக்காக ஏனைய விவகாரங்களுக்காக நாம் ஆங்காங்கே சென்று விடுகிறோம். சில நேரங்கள் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லாமல் இருக்கலாம். இஷா தொழுகை எப்படியாக இருந்தாலும் நாம் அதை தவறவிட்டு விடக்கூடாது, ஜமாஅத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக இந்த 10 நாட்களில் நாங்கள் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுகிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டி அந்த 10 இரவுகளுடைய கியாமுல்லை நின்று வணங்கிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இஷா ஃபஜ்ர் ஜமாஅத்துடன் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுக்குள் வருகின்ற திங்கள் வியாழனிலே நாங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சில ஹதீஸ்கள் கூறுவதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 1 to 9 அரஃபாவுடைய நோன்பு வரைக்கும் நோற்றிருக்கிறார்கள். 9 நோன்புகள் தொடராக நோற்றிருக்கிறார்கள். 9 நோன்புகளும் நோற்றிருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 9 நோன்புகள் தொடராக நோக்க முடியாதவர்கள் இந்த 9 நாட்களுக்குள் வருகின்ற திங்கள் வியாழன் நோன்புகளை நோற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது முடியாத அரஃபாவுடைய சௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் 9வது நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நோன்பாகி அந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றார்கள். வ அமர பிஹி, அந்த நோன்பை நீங்களும் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களை பார்த்து கட்டளையிட்டார்கள். நாமும் நோற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அரஃபாவுடைய நோன்பை நோட்பதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எப்படி? யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல எதிர்வருகின்ற ஒரு வருட காலத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஒரு நாள் நோன்பினால் எங்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கின்ற நற்பாக்கியத்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஒரு பாவம் மன்னிக்கப்படுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு வருடத்தின் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு நோன்பிலே வைத்திருக்கிறான் என்றால் இதை நாம் தவற விட்டு விட முடியுமா? தவற விட்டால் இன்னும் ஒரு அரஃபா எங்களுக்கு கிடைக்குமா? என்ன நிச்சயதார்த்தம் இருக்கிறது? ஆக வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை ஒரு இறுதி சந்தர்ப்பமாக நினைத்து இந்த 10 நாட்கள் 10 இரவுகளுடைய நன்மைகளை நாம் அதிகமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே நோன்பு நோற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலமாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்கள் இருக்கின்றன. மூன்றாவது, இந்த காலத்தில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அத்தாயிபு மினல் தன்பி கமன் லா தன்ப லஹு, தௌபா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலமாக இதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் செல்லுகிற போது பேரப்பிள்ளைகள் எல்லாம் அழுகின்ற சத்தத்தை நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்மா பிள்ளைகள் எல்லாம் அழுகிறார்கள்? பசியினால் அழுகிறார்கள்.
2-3 நாட்களாக சமைப்பதற்கு உணவில்லை, அடுப்பு பற்ற முடியாத அளவுக்கு வறுமையிலே நாம் வாழ்கிறோம் என்று தன்னுடைய வறுமையின் ஏழ்மையின் பிள்ளைகளின் அழுகை சத்தத்தை தன்னுடைய தந்தையிடத்திலே மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையோடு இரு மகளே, பொறுமையோடு இரு, நான் ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அதிகமாக அந்த துஆவை நீ ஓதி வா, உன் வறுமையை அல்லாஹ் போக்கி விடுவான், பசிபட்டினி இல்லாத நிலையை அல்லாஹு தஆலா உனக்கு தருவான். இந்த துஆவை நீ ஓதிவிட்டால் உனக்கு உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. அந்த துஆவை ஓதிவா மகளே என்று தன் மகளுக்காகவே சொல்லிக் கொடுத்தார்கள். விசேஷமான ஒரு துஆ, அது எம் ஒவ்வொருவருக்கும் பரிச்சயமான ஒரு துஆ. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். யா ஹய்யு யா கய்யூம், நிரந்தரமான நித்திய ஜீவனே, என்றும் ஹயாத்தோடு உள்ளவனே, யா கய்யூம், என்றும் உறுதியானவனே, பிரஹ்மதிக, உன்னுடைய மேலான பேரருள் ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்திலே நான் உதவி கேட்கிறேன், அஸ்தகீஸ், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகின்றேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக, அஸ்லிஹ் லி ஷஅனி யா அல்லாஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், நான் கண்ணை மூடி முழிக்கிற அளவுக்காவது என்னை கஷ்டப்படுத்தி விடாதையா அல்லாஹ். எப்படியான வார்த்தை பிரயோகங்களை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கஷ்டம், துன்பம், வறுமை, நோய், பட்டினி என்பது அது சிறியதோ பெரியதோ யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையை அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் அடைந்து கொள்ளக்கூடாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த துஆவை ஓதுங்கள். எப்படி? தர்ஃபத் ஐன், கண்ணை மூடி முழிக்கிற அளவுக்காவது என்னை கஷ்டப்படுத்திடாதையா அல்லாஹ். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ ஓதியவருக்கு உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாக ஆகிவிட்டது, அல்லாஹ் மீது கடமையாக ஆகிவிட்டது. மேலதிகமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். அதற்கு அடுத்ததாக வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன் அப்படின்னு ஓதிட்டு முடிச்சிடாம கடைசியில் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதி முடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய உதவியை கண்களால் காண்பீர்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் பல தேவைகளோடு, பலவாறான ஹாஜத்துகளோடு, பலவாறான நோய் நம்பலங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல தேவைகளை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை மற்றவர்களிடத்திலே சொல்லிக் கொள்ள முடியாத நிலை, ரப்பிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். தொழுகை நேரம், குர்ஆன் ஓதியதற்கு பிறகு காலை மாலை பிரயாணம் என எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன் யா அர்ஹமர் ராஹிம். பூரணமான துஆ ஒன்று வந்தாச்சு. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களையும் அதிகமாக தக்பீர் சொல்லுவதை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறார்கள், அலங்கரித்திருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் குர்பானி, தக்பீர், அதே போல தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர் அல்லாஹு அக்பர், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுருக்கமாக இவைகளை எல்லாம் நாம் பிரித்து பிரித்து பேசுவதை விட, பிரித்து நாம் சொல்லுவதை விட, அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமாக்கள் 4 என்று சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த 4 கலிமாக்களும் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப தினங்களில் அதிகமாக ஓதிய தஸ்பீஹ்கள், கலிமாக்கள். அது என்ன? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவைகள். இதை சொல்லக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா அரவணைத்து அவனுடைய அன்பால் அவர்களுக்கு ரஹ்மத் செய்கிறான். எனவே தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய நாம் பள்ளிகளில் மாத்திரம் அல்ல, நம்முடைய பிரயாணத்தில், வாகனத்தில் ஏறும்போது, வீட்டுக்கு சென்றால் என எல்லா நிலைகளிலும் நாங்கள் அதிகமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த மாதத்தில் சொல்லக்கூடிய தக்பீர் 2 வகை.
ஒன்று தக்பீர் முத்லக், பிறை முதலாவது இன்றைய நாளில் இருந்து ஐயாமு தஷ்ரீக் பிறை 13வது நாள் வரைக்கும் சொல்லக்கூடியது பொதுவான தக்பீர். நாம் எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய தக்பீர். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். இந்த வார்த்தை அல்லாஹு தாலா நாம் சொல்லுகின்ற போது அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் அவனை பெருமைப்படுத்துகிற போது. இது முதலாவது தக்பீருடைய வகை. இரண்டாவது தக்பீருடைய வகை ஒன்று இருக்கிறது, தக்பீர் முகல்லத், அதாவது குறிப்பிட்ட நாட்களில் சொல்லக்கூடிய தக்பீர். அதுதான் அரஃபாவுடைய பிறை 9வது நாள் ஃபஜ்ர்ல இருந்து ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும் சொல்லக்கூடிய தக்பீர். இதைத்தான் பெரும்பாலும் பள்ளி வாசல்களிலே தக்பீரை நினைவுபடுத்துவார்கள், பள்ளியுடைய இமாம்கள் சொல்லுவார்கள், மாமுங்களாக இருக்கின்ற நாம் ஓதி வருவோம். எனவே தக்பீர் என்பது 2 வகையில இருக்கிறது. முதலாவது இன்றைய நாளிலிருந்தே ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த பிறை 13வது நாள் வரைக்கும் சொல்லக்கூடிய தக்பீர். எனவே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்வது ஒன்றும் எங்களுக்கு கஷ்டமான காரியம் அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய காலம். அடுத்த முக்கியமான ஒன்றுதான் அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பருவ காலம். இந்த 10 நாட்கள் சதக்கா தர்மம் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலாவிடத்தில் அது அழகுபடுத்தக்கூடியது, நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியது, கெட்ட மௌத்திலிருந்து எம்மை பாதுகாக்கும், அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் சதக்கா. எனவே சதக்காவை பற்றி இந்த இடத்துல நான் ஆழமாக சொல்ல விரும்பவில்லை. எனவே சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அந்த சதக்காவை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதில் விசேஷமாக நாங்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல விதவை பெண்கள் இருக்கிறார்கள், விடோஸ் இருக்கிறார்கள். இரண்டாவது அநாத யத்தீம்கள் இருக்கிறார்கள், தந்தையை இழந்த யத்தீமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே இப்படியானவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள் தினம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உண்ண கொடுத்து, ஆடைகள் அணிவிக்க கொடுத்து, அவர்களுடைய இதர தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்தோமா அல்ஹம்துலில்லாஹ் என்ற திருப்தி எங்களுடைய உள்ளத்திலே வரும். எனவே சதக்காவுடைய காலம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் உலுஹையாவுடைய காலம். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். அதிகமாக நீங்கள் எல்லாம் முன்னாயத்தங்களில் இருப்பீர்கள். அதை பற்றி ஒரு நன்மாராயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் சொல்ல இருக்கிறேன். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் உதுஹையா கொடுக்கக்கூடிய பிராணி மிருகத்தினுடைய கழுத்தில் கத்தியை வைத்து பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்ற கத்தியை வைத்து அறுக்கின்ற போது ஒரு துளி இரத்தம் நிலத்திலே விழுவதற்கு முன்னால் அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அந்த மிருகத்தினுடைய இறைச்சி, அதன் தோல், அதனுடைய முடி, அதன் இரத்தம், காலினுடைய குழம்பு, எதையெல்லாம் நாம் கழிவுகளாக தூக்கி வீசுகிறோமோ அவைகள் அனைத்தும் அத்தனையும் ஒரு கழிவும் இல்லாமல் அவருடைய மீசானில் அவை அனைத்தும் தூக்கி வைக்கப்படும். அதனால நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உதுஹியா கொடுக்கின்ற போது, குர்பான் கொடுக்கின்ற போது, அகீகா கொடுக்கின்ற போது நல்ல கொழுத்த மாட்டை கொடுங்கள். ஏனென்றால் அதனுடைய வெயிட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது மீசானுக்கு வெயிட் பாரம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஆக உதுஹியாவுடைய காலம் இது. திலாவத்துல் குர்ஆன் ஓதுவதற்கென்று நாம் ஒரு காலத்தை பிரிக்க முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த காலத்தில் தான் குர்ஆன் ஓதணும் என்று சொல்லி யாருமே அதை மட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்ற உணர்வு நம்முடைய கல்புக்குள்ளே வரும். தொழுகின்ற போது நாம் அல்லாஹோடு பேசுகிறோம், குர்ஆன் ஓதுகிற போது அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வரும். எனவே குர்ஆன் எங்களுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய தொழிலகங்களுக்கும் பரக்கத் என்கின்ற அல்லாஹுடைய பிரகாசத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒன்றுதான் அந்த துஆக்கள், துன்யா ஆஹிராவுடைய துஆக்கள் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு துஆவை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதுவார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவர்களுடைய துஆவின் மூலமாக அந்த தேவைகளை பெற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் துஆவுக்காக கையேந்துகிறார்களோ அவர்கள் இந்த துஆவை கேட்காமல் துஆவை முடிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பிரபலியமான ஒரு துஆ, துன்யா ஆஹிரா ஈருலக வாழ்க்கையின் கயிறுகள் அனைத்தும் உள்ளடங்கி இருக்கிற துஆ.
அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவுடைய அனைத்து கைறுகளையும் பரக்கத்துகளையும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கிறேன், எனக்கு தருவாயாக. வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, துன்யாவுல நான் சிறப்பாக வாழ்ந்ததை விடவும் ஆஹிராவுடைய வாழ்க்கை யா அல்லாஹ் எனக்கு நல்ல சிறப்பாக்கி தந்து என்னை கண்ணியமாக வாழ்வதற்கு அனைத்து கைறுகளையும் ஆஹிரத்திலும் தருவாயாக. வகினா அதாபன்னார், என்னையும் என் குடும்பத்தார்களையும் என் சமூகத்தினரையும் கொடிய நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயா. வேற என்ன இருக்கு கேட்கறதுக்கு? துன்யா ஆஹிரா அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஒரு துஆ தான் இந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவாகும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோமாக. புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த இறைவா, எம் வாழ்க்கையில் மீண்டும் பல துல்ஹஜ்ஜுகளை அடைந்து கொள்ளக்கூடிய நீண்ட ஹயாத்தையும் உடற் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. இந்த உன்னதமான நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த இந்த ஜாபத்த பள்ளி பிரதம நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் இந்த மஸ்ஜிதினுடைய கண்ணியமான ஊழியர்களுக்கும் மனமார துஆ செய்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.